நமஸ்காரம். இன்னையோட டாபிக், நீங்கள் கட்டுப்படுத்த முடியாததை பற்றி கவலைப்படாதீர்கள். பியூட்டிஃபுல். தமிழில் கரெக்டாக இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஸ்டாப் worrying which is beyond our control. பியூட்டிஃபுல்ங்க. நிஜமாக இதை நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுவா. அப்படியே டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுவா. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு இதுக்கு ஆசைப்படும். நல்ல யோஜனை பண்ணி பாருங்க. எதையுமே நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சென்னையில் இல்லை, ஹோல் வேர்ல்டு பயங்கரமாக சம்மரில் ரொம்ப அவதிப்படுறா எல்லாரும். அதை யூ கான்ட் கண்ட்ரோல். இட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். கிளைமேட்டை நம்ம கையில் கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட என்ன கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா, ப்ரையாரிட்டி. இது அவசியமான வெளியில் போய் தான் ஆகணும். அம்பர்லா வச்சு த ப்ரிகாஷன் அம்பர்லா வச்சுன்னு போகிறது. அப்புறம் நிறைய இந்த மாதிரி வாட்டர், அப்புறம் இந்த கூலிங் ஐட்டம்ஸாக நம்ம சாப்பிட்றது. இதெல்லாம் இட் இஸ் விச் இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல். ஸோ நம்ம பாடியை நார்மலாக வச்சுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆக்சசரிஸ்லாம் வச்சு நம்ம பாடியை கூலாக வச்சுக்கலாம். இதெல்லாம் இட் இஸ் அவர் கண்ட்ரோல். கிளைமேட்டை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட். இட் இஸ் நாட் மை ஃபால்ட். ஓகே, பட் என்னால் என்னென்ன உயர்வான காரியங்கள், உயர்வான எண்ணங்களை எண்ணலாமே. ஃபிசிக்கலி ஐ எம் நாட் டால், பட் ஐ ஹவ் காட் கண்ட்ரோல். ஐ ஹவ் காட் ஃப்ரீடம் டு திங்க் ஹை, இல்லையா? அதை ஹையாக வச்சுட்டு ஐ கேன் க்ரோ. அதில் க்ரோ. ஸோ ஃபிசிக்கலாக ஐ கேன் க்ரோ. ஸோ இதெல்லாம் விச் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். ஸோ நம்ம எதையுமே நம்ம அதுக்கு குள்ளமாக இருக்கேனே, அப்படி இருக்கேனே, இப்படி இருக்கேனே அப்படின்னு நம்ம கவலைப்படுறதுல அர்த்தமே இல்லை. நம்ம பார்த்தோன்னா, நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலில் போனேன்னா ஸ்கூல்லையே கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க தான் செய்வா. ஸோ அதில் யூ ஆர் ஒன் அமாங். ஸோ இதை ஸ்கூலில் எல்லாரும் அந்த என்ன சொல்கிறது, ஓப்பனிங் டைம்லேயும் சரி, க்ளோசிங் டைம்லேயும் சரி, எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டில் ஓடுவா, அது பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா. யூ கான்ட் கண்ட்ரோல் அந்த எக்ஸைட்மெண்ட்டு, அந்த எமோஷன்ஸை நீங்கள் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் உங்களோட கண்ட்ரோல் என்ன? நீங்கள் ஸ்டெடியாக, சரி நம்ம நிதானமாக போகலாம், இல்லை இது இப்படி போகலாம், அப்படி நின்று போகலாம் அப்படின்னு உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எல்லோரும் இப்படி புத்துப்புன்னு ஓடுறாளே, அதை யூ கான்ட் டூ எனிதிங். அது எல்லாருக்கும் அந்த ஒரு சைக்கலாஜிக்கலி டைம் ஆயாச்சு, வீட்டுக்கு போகிறோம், விளையாடணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸ்கூலில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, அது வேறு. எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லோரும் வருவா, எல்லோரும் வெளில போகணும், டியூஷனுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், வீட்டில் போய் சாப்பிடணும். ஸோ மெனி திங்ஸ். அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. யூ கான்ட். அண்ட் இன்னொன்று, இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று பார்த்தேன்னா, இன்னொருத்தரோட எண்ணத்துக்கோசரம் நம்ம சில பேர் வாழ்வா. அதை யூ கான்ட் கண்ட்ரோல். அவள் ஆசைப்படுவா, நீங்கள் இப்படி குதிச்சிருக்கலாமே, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாமே சமையலை அப்படின்னு அவள் என்ன வேணால் சொல்லலாம். அவள் சொல்கிறதுக்கு யூ கான்ட் கண்ட்ரோல். யூ டோன்ட் ஹாவ் எனி கண்ட்ரோல் ஆன் தேர் திங்கிங். பட் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதது அது உங்ககிட்ட கண்ட்ரோல். அதை இக்னோர் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அது உங்கள் கையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எப்போதுமே தெரியும். நமக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவா, அந்த அக்செப்டன்ஸை இக்னோர் பண்ணுவா, இக்னோர் பண்ணக்கூடியதை அக்செப்ட் பண்ணிப்பா. ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள் பண்ணுறதுனால தான் வேண்டாத இந்த ஏமாற்றங்கள், டிப்ரெஷன், அன்பிளசன்ட்னஸ் இதெல்லாம் வருது. அக்செப்டன்ஸாக ஏற்றுக்கணும், இக்னோர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை நிறைய பேர் என்ன பண்ணுவா, மிஸ்மேட்ச் பண்ணிடுவா. அப்போது அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸு புரிஞ்சிக்காதனால தான் நிறைய தவறுகள் நடக்கிறது. இதை கரெக்டாக நம்ம மேட்சிங் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஸோ எது கரெக்ட் அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரேக்கியாக இருக்கட்டும், மெடிடேஷன் ஏன் அடிக்கடி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தாங்க நிதானம் வரும். யூ கேன் அனலைஸ். டெஃபினட்டாக யூ கேன் அனலைஸ். அந்த அனலைஸ் இட் வில் நாட் டேக் டைம், ஜஸ்ட் 2 seconds. அந்த 2 seconds இட் மேட்டர்ஸ் அ லாட். நிச்சயமாங்க அவ்வளோ நாள் ஆகாது. அரை மணி நேரம்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்லாம் நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த அனலைஸே அதில் கூட அந்த டைமிங் இருக்குது பாருங்க, அது கூட நீங்கள் மெடிடேஷன் பண்ண 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 அவ்வளோ அந்த 1/2 மணி நேரம் டியூரேஷன்
20 மினிட்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் ஆகும், அப்புறம் 10 மினிட்ஸ் ஆகும், 5 செகண்ட்ஸில் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்த உடனே அவள் என்ன பண்ணுவா, ஓகே அப்படின்றவா. ஸோ பாயிண்ட். ஸோ அதுதான் அந்த மெடிடேஷன் பண்ண 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 அந்த கிளாரிட்டி, அந்த மனசு அவ்வளோ கரெக்டாக அது சொல்லும். கரெக்டாக அது எஸ் ஓணும் வேண்டாம் அப்புறம் பண்ணலாம், அப்புறம் இந்த டெம்டேஷனே வராதுங்க. அதுக்கு தான் நான் அடிக்கடி மெடிடேஷன் பண்ணுவோங்கிறேன். ஸோ டெஃபினெட்லி யூ ஹாவ் காட் அ வெரி பிக் கண்ட்ரோல் இன் எவ்ரி திங். வேர்ட்ஸாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் எல்லாத்தையுமே நீங்கள் டேக் இட் ஈஸி பாலிசிங்கிற மாதிரி ஈஸியாக யூ வில் டேக் இட் ஓவர். எல்லாமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எங்களோட ட்ரூப்பில் நாங்கள் வந்து கோவிலுக்கெல்லாம் பாராயணத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிடுவா. அவள் சொல்லுவா, நீங்கள் வந்து 10 மணிக்கு வந்துடுங்கோ பாராயணத்துக்கு, காத்தால 10 மணிக்கு வந்துடுங்கோ அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் அரேஞ்ச் வெஹிக்கிள் இப்போ 8 o'clock. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், 8 o'clock நான் வந்து வெஹிக்கிள் அது அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். அண்டு எங்கள் குரூப்காரர்கிட்ட நான் சொல்லிவிடுவேன், பலான இடத்துல வந்து வெஹிக்கிள் நிற்கும், நீங்கள் எல்லோரும் அந்த டைமுக்கு வந்துடுங்கோ அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஸோ எவ்ரிபடி வில் பி ப்ரெசன்ட் ஆன் தட் டைம். இன்வேரிபிளி யாரோ 2-3 பேர் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாள். அவளை சொல்லி குத்தம் இல்லை. எவ்ரிபடி ஹஸ் காட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் எவ்ரிபடி ஏஜஸ் மேட்டர்ஸ். ஸோ அதை டக்குன்னு ஸ்பீடெல்லாம் நடந்து வர முடியாது. ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இஸ் தேர். ஸோ அந்த 8 o'clock வண்டி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 8:30 ஆகிடும். நம்ம அங்கே 10 o'clock அங்கே வர சொல்லியிருக்கா, பட் நம்ம இங்கே கிளம்பினது 8:30. இன் பிட்வீன் டிராஃபிக் இருக்குது. ஓகே. ஸோ அப்போது நான் வந்து சம்டைம்ஸ் இஃப் இட் இஸ் வேலிட் ஐ வில் கெட் ஆங்க்ரி. இஃப் இட் இஸ் நாட் வேலிட் நான் பேசாமல் இருப்பேன். என்ன ரேக்கா நீ சும்மா இருக்க, எப்படி இருக்கன்னு. ஆமாம், நான் சும்மா தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால், இங்கேருந்து நடுவில் போய் டிராஃபிக்கில் போய் உட்காந்திங்கன்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? ஸோ எல்லாமே காட் விட்டுடுங்கோ, லீவ் இட். இந்த மாதிரி இதுதான் நமக்கு கிளம்பணும்னு காட் ஹஸ் கிவன் த டைம், அவ்வளோதான். நம்ம வந்து ப்ரிகாஷனராக நம்ம இந்த மாதிரி டைம் சொன்னோம், இல்லைங்கல்ல, வண்டியை சொல்லி எல்லாம் நம்ம சொன்னது உண்டு. பட் சம்டைம்ஸ் இப்படி அப்படி ஆக தான் செய்யும். ஆனால் யூ வில் நாட் பிலீவ், கரெக்டாக அங்கே 10 o'clock அங்கே போய் சேர்ந்துருவாங்க. இங்கே 8:30 ஆச்சு, டிராஃபிக் இன் பிட்வீன் எல்லாம் ஆனாலும் 10 o'clock போய் சேருவாங்க. அப்போது நாம் வந்து அந்த அந்த ஒரு டைமில் வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, எவ்ரி திங் இஸ் ஸ்மூத். இதை வந்து நம்ம எல்லாரையும் கத்தி, சின்ன குழந்தைங்களை கத்துற மாதிரி எல்லாரையும் ஓ அப்படி இப்படின்னு நம்ம கத்தினோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எவ்ரிபடி வில் அவளோட எல்லாரோட அந்த மூடும் போயிடும். பட் தட் இஸ் நாட் அவர் இன்டென்ஷன். அவர் இன்டென்ஷன் இஸ் டு கோ, அங்கே போய் பாராயணம் பண்ணணும், அண்ட் வி ஹாவ் டு கெட் தி பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். ஓகே. இதெல்லாம் வந்து டீச்சிங் ப்ராப்ளம். இந்த மாதிரி லேட்டாக வருது, டிராஃபிக்கில் மாட்டிக்கிறது, இதெல்லாம் யூ ஹாவ் டு அண்டர்கோ, நோ கோ. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ஒரு வேளை 10:15 போய் சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்க, அக்செப்ட் இட். இது வந்து இந்த மாதிரி தான் நம்ம, தட் இஸ் ஆல் அண்டர் கண்ட்ரோல். இதுதான் நான் சொல்ல வருது, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. சரி, ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தானே என்ன, சரி அதுக்கப்புறம் ஒரு 10:15 வந்து எல்லோரும் செட்டில் டவுன் ஆகி 10:30 ஆகிடும், டசன்ட் மேட்டர். அப்போ அந்த 10:30 நம்ம என்ன பாராயணத்தை ஸ்பீடப் பண்ணிடலாமே. ஸ்பீடப் பண்ணி அவள் 12 o'clock 5 வாட்டி பாராயணம் 5 வாட்டி பாராயணம் பண்ணிடலாம், அதை ஸ்பீடப் பண்ணிடலாம். ஸோ வி கேன் மேக் அப் த டைம். ஸோ இதுதான், தீஸ் ஆர் ஆல் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வி ஹாவ் காட் அ கண்ட்ரோல். அதை எப்படியாவது வி கேன் மேக்கப். இப்படி தாங்க நம்ம பண்ணணும். ஸோ ஆரம்பத்துலேருந்து எல்லாரையும் நம்ம கத்தின்னு இருக்கிறதுனாலையும், எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து ஸ்கூல் டீச்சர் மாதிரி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், பஞ்சுவாலிட்டி இஸ் எவ்ரி இம்பார்ட்டண்ட். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 people நான் கூட்டின்னு போகிறேன், நாங்கள் எங்கள் குரூப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த 20 people 15 people கரெக்டாக வந்துட்டா, 5 people கொஞ்சம் இப்படி எப்படி வந்தா. அப்போ இந்த 15 peopleக்கு மரியாதை கொடுத்து தான் நானும், அவளுக்கும் வீடு, அவள் வீட்லேயும் சமையல் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே வந்திருக்கா. ஸோ அவள் கரெக்டாக வந்துட்டா. இந்த ஒரு 5 பேர் ஓகே அப்படி இப்படி வந்துட்டா. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லோரையும் ஈக்குவலாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். வி ஹாவ் டு ப்ரே காட். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கடவுள் இருக்கார், அண்ட் எவ்ரிபடி இஸ் ஃபோக்கஸிங் திஸ். அங்கே போய் நம்ம பாராயணம் பண்ண போகிறோம். ஸோ அவள் மைண்டை வந்து ஒரு மாதிரி க்ளீனாக வச்சுருப்பா. நம்ம போய் பாராயணம் பண்ண போகிறோம், நம்ம போய் பாராயணம் பண்ண போகிறோம்னு சொல்லி இந்த செல்லுக்கிட்டெல்லாம் சொல்லி வச்சுருக்கா, நாங்கள் போய் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அது எல்லாமே ஈகராக இருக்குது.
லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறதுக்கு எவ்ரிபடி இஸ் ஈகர். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கையாமுயா நம்ம கத்துறதுனால we only lose our image. See, these are all நம்ம கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கணும். அந்த 5 பேர் லேட்டாக வந்து இது மேட்டர் கிடையாது. அந்த ஆங்கரை நீ கண்ட்ரோல் பண்ண பாரு, அதுதான் ஹைலைட். ஸோ திஸ் இஸ் சின்ன விஷயங்கள். நீங்கள் அங்கங்கே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், we can do wonders which is beyond our control. ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது கல்யாணத்துக்கு நிறைய பேர் பயங்கரமாக செலவழித்து டாம் டூம்னு எல்லாம் பண்ண தான் செய்கிறா. திடீர்னு மழை கொட்டுன்னு கொட்டுறது, என்ன பண்ணுவேன்? பீப்புள் கம் போரிங். ஆனால் மழை பெஞ்சதுனால வந்து உனக்கு வந்து so many திங்ஸ் ஆகுது. கொஞ்சம் ஷாபியாக இருக்கும், அங்கங்கே தண்ணியும் மிதமாக இருக்கும், வழுக்கக்கூடாது. ஸோ தேர் ஆர் so many திங்ஸ். ஸோ விச் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். இது 6 monthsக்கு முன்னாடியே மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணி வச்சுருப்போம். எஸ், பட் மழையை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. விச் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். தேவர்கள்லாம் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறா, நம்ம கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுறான்னு அப்படி நம்ம நல்லதனமாக எடுத்துட்டோம் அப்படின்னா we are great. ஸோ எல்லாமே எண்ணங்கள் அழகானால் எதுவும் அழகு. எங்கள் அம்மா அடிக்கடி எங்களை அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. அப்படி தான் எங்கள் அம்மா சொல்லி வளர்த்துருக்காங்க. நிஜமாவே அது இட் மேட்டர்ஸ் எ லாட். எண்ணங்கள் அழகானால் எதுவும் அழகு. ஸோ அதுதாங்க விச் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுவும் கடந்து போகும், இதெல்லாம் நம்ம சுவாமியோட பிரசாதம், எல்லாமே இப்படி தான் அப்படி நம்ம ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஆஸ் த வேவ் கோஸ். இதுதாங்க உண்மை. ஆஸ் த வேவ் கோஸ் அப்படியே நம்ம போனோங்க. அப்படி போனோம்னா தான் we can reach our destiny beautifully, happily. அண்ட் நீங்கள் ஹாப்பியாக போகிறதுனால உங்களோட சரௌண்டிங்ஸ் அத்தனையும் அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படியே நீங்கள் எல்லாரையும் ஹாப்பியாக்குறீங்க. ஸோ that should be your goal. அதுதான் உங்கள் மோட்டோவாக இருக்கணும். எவ்ரிபடி ஷுட் பி ஹாப்பி அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கோ. கமெண்ட் அடிக்கலைன்னா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. If you find my message is informative, try to share among your contacts. Bye.